என்ன ஆச்சு? அட, நீங்க வந்துட்டீங்களா? வணக்கம். நல்லா இருங்க. அர்ஜுன், நீ இவங்க கிட்ட பேசக்கூடாது. இவங்க செஞ்சதை பத்தி உனக்கு தெரியாது. என்னாச்சுமா? உன் மாமனார் வீட்ல வரதட்சணை ஏதாவது கேட்டோமா? இல்லல்ல. ஏதாவது டிமாண்ட் சொன்னோமா? இல்லல்ல. 50 பேருக்கு மட்டும் gift கொடுத்தா போதும் தானே நாங்க சொன்னோம். அட சொன்னது கூட இவங்களால பண்ண முடியல. இப்ப நம்ம கிட்ட ஏதோ கதை சொல்றாங்க. நேரம் இல்லாதனால பணத்தை ரெடி பண்ண முடியலையாமா. இவங்க நம்மள முட்டாளன்னு நினைச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒன்னும் புரியாதா? அடைப்படியே நம்மள எத்தனை தடவை ஏமாத்துவாங்கன்னு தெரியல. அம்மா, எல்லாரும் முன்னாடியும் ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? அம்மா, நம்ம அப்புறமா கூட இதை பத்தி பேசலாம்ல. என்ன அப்புறமா? ஏன் இப்ப ஏன் முடியாது? அப்புறமா அர்ஜுன், இங்க பாரு, நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. சம்பந்தி அம்மா, நீங்க என்ன திட்டணுமோ எப்படி திட்டணுமோ எங்களை திட்டிடுங்க. நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிடுவோம்னு நினைச்சோம். அதான் நாங்க யோசிக்காம வாக்கு கொடுத்துட்டோம். ப்ளீஸ் எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கல்யாணத்துல எவ்வளவு செலவு இருந்துச்சு. மாப்பிள்ளை துணி, பொண்ணுக்கு புடவை, எல்லாருக்கும் கிஃப்ட்னு இது எல்லாம் செய்யறதுக்குள்ளேயே எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு சம்பந்தி அம்மா. அம்மா, உண்மையிலேயே எல்லா தப்பும் என்னோடதுதான். நாங்க தான் வீணா இவங்க தலைமையில பெரிய சுமையா இருந்துட்டோம். எங்களால தான் இவங்க இங்க எல்லாரும் முன்னாடியும் இவ்ளோ திட்டு வாங்குறாங்க. ஆனா எப்போ எங்களுக்கு தேவை இருந்தாலும் இவங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் எப்பவும் உதவி செஞ்சிருக்காங்க. தப்பு என்னோடதுதான். நான் பெத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட என்னால பரிசு ஏற்பாடு பண்ண முடியல. கடவுளே, தயவு செய்து என்ன கொஞ்சம் நம்புங்க. எனக்கு நிஜமாவே அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. இவ்வளவு பேருக்கு பரிசு பொருள் வாங்க என்னால கண்டிப்பா முடியாது. எல்லா தப்பும் என்னோடது மட்டும்தான். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க புலம்புறீங்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. ஆனா உங்க பொண்ணு, உங்க இளவரசிக்கு இங்க வந்ததும் பணத்தை செலவழிக்க ஆசை வந்துடுச்சு. அட, நம்ம ஏரியா பொண்ணு அலங்காரம் பண்ணி விட வந்தா அவ கையில இவ பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கா. நீங்க கல்யாணத்துல பரிசு கொடுக்கல, ஆனா இவகிட்ட எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அதை இவ தாராளமா கொடுத்துட்டு இருக்கா. இல்ல அம்மா, ஒன்னும் அவ்வளவு அதிகமா இருக்காது அம்மா. அஹானாக்கு கல்யாணத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுத்த காசுதான் அது. அதுவும் அவ புகுந்த வீட்டுக்கு வர்றான்றதுனால கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 1000, 1500 தான் மீதி இருந்துச்சு. அந்த காசு வச்சுட்டு 50 பேருக்கு எப்படி பரிசு கொடுக்க முடியும்? ரொம்ப நல்லது. எங்களுக்கு உங்க gift தேவையில்லை. எல்லாத்தையும் கொண்டு போங்க. ஒரு gift கூட இங்க இருக்க கூடாது. அம்மா, உன்னால முடியலன்னா முதல்ல இவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பேருக்கு நாங்க பரிசை ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கலாம்லமா. அப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணிருந்தா இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இல்ல. அம்மா, நீ இப்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு. ஏய் பொண்ணே, ஜாக்கிரதை. நீ இப்ப வாய மூடு. என்னக்கா ஆச்சு? அட, இங்க பாருங்க, 50 பேருக்கு gift கொண்டு வர சொன்னேன். அதுலயும் மண்ணை வாரி போட்டுட்டாங்க. வெறும் 11 பேருக்கு மட்டும் gift கொண்டு வந்திருக்காங்க. சொல்லு, நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. அம்மா, இப்போ நீங்க ஏன் கத்துறீங்க? பாருங்க, என் கூட வேலை செய்யறவங்க வந்திருக்காங்க. எங்க பாஸ் கூட வர போறாங்கம்மா. எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் கத்தாதீங்க. நான் தான் கத்துறேனா? இவங்க பண்ற ஏமாத்து வேலையெல்லாம் உனக்கு தெரியாதா? உனக்கு எப்பவுமே அம்மா மேலதான் தப்பு தெரியும். அட, இவங்க எப்படி நம்மள ஏமாத்துறாங்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அர்ஜுன், நீ இப்பவே உன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா? அண்ணி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல கொழுந்தனாரே. எல்லாரும் போங்க. வந்த விருந்தாளிங்களை கவனிங்க. உங்க கிஃப்ட் எதுவும் தேவையில்லை. இங்க எதுவும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுல மாப்பிள்ளை அப்புறம் பொண்ணோட முதலிரவு துணி இருக்கு. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. 3 மருமகள்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எடுத்துக்கோங்க. அப்போ எங்க சொந்தக்காரங்க, அவங்களுக்கு என்ன? அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. சொந்தக்காரங்களுக்கு இல்லாம gift வாங்குறது நல்லா இருக்காது. உங்களை மாதிரி நாங்க நினைக்க மாட்டோம். அம்மா, நான் பாத்துக்கிறேன்.
அடுத்த 7 நாள்ல நான் ஏதாவது செஞ்சு பரிசுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்மா. இப்ப நீங்க கோபத்தை விட்டுடுங்க, போதும். அம்மா, நீ 7 நாள்ல gift வாங்குற அளவுக்கு பணத்தை எப்படிமா ஏற்பாடு பண்ணுவ? உன்னால கண்டிப்பா முடியாது அம்மா. உனக்கு யாரு கடன் கொடுப்பா? சரி, யாராவது கடன் கொடுத்தாலும் நீ அந்த கடனை எப்படி திருப்புவ? முன்னாடியே நம்ம பணம் அரேஞ்ச் பண்ண முயற்சி செஞ்சோம்ல, அப்பவே நம்மனால முடியல. அப்புறம் இப்ப மட்டும் எப்படி 7 நாள்ல முடியும்? குறுக்க குறுக்க பேசுற பழக்கம் இவளுக்கு போகாது. இவளுக்கு என்ன தோணுதோ அதை உடனே சொல்லியே ஆகணும். எங்க அம்மாவையும் நான் பிறந்த வீட்டுக்காரங்களையும் அசிங்கப்படுத்துறத நான் அமைதியா பார்த்துட்டு இருந்தா என்னை நானே என்னைக்குமே சத்தியமா மன்னிக்க மாட்டேன். சின்ன மருமகளோட தைரியத்தை பாத்தீங்களா? அத்தை கூட எப்படி வாய் பேசுறா? ஆமா அக்கா, பந்தயம் கட்டிக்கோங்க. இவ பேசுற விதத்தை பார்த்தா இவ இந்த வீட்டுக்கு சில நாள் விருந்தாளிதான். ஆமா, எது எப்படியோ பெரியத்தை இப்படி அவ முன்னாடி அவளோட ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது. இதுவும் சரியில்லைக்கா. இவங்க மேலையும் தான் தப்பு இருக்கு. கொடுக்க முடியலன்னா ஏன் கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாங்க. அட, சொல்லி இருந்தா கல்யாணம் நின்னு போயிருக்கும்ல. அதான் சொல்லி இருக்க மாட்டாங்க. என்னாச்சுமா? நீங்க கத்துற சத்தம் கேட்டுது. எல்லாருக்கும் நான் கத்துற சத்தம் மட்டும்தான் கேக்குது இல்ல. இங்க இவங்க பண்றது யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கோம். அத்தை ப்ளீஸ், நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஆனா என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. என் கோபத்துக்கு ஆளாகாத நான் உன்னை எச்சரிக்கிறேன், என் சின்ன மருமகளே. அப்புறம் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் தேவையில்லை. எல்லாமே இப்பவே எடுத்துட்டு போங்க. ஒரு gift கூட இங்க இருக்க கூடாது. அம்மா என்ன பண்றீங்க நீங்க? அதுவும் எல்லார் முன்னாடியும்? அம்மா விடுங்க அம்மா. இவங்களால முடியலன்னா பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? பெரியம்மா, நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இவங்க சார்பா பரிசு நான் கொண்டு வரேன். சொந்தக்காரங்க முன்னாடி உங்க தலையை குனிய விட மாட்டேன். இப்ப தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் பெரியம்மா. உனக்கு என்ன கிணறு கிடைச்சிருக்கா என்ன? இவங்களுக்காக நீ உதவி பண்றதுக்கு அட, நீ எதுக்காக வாங்கணும்? உனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் தம்பி? நீ ஏன் இவங்களுக்காக பணத்தை செலவு பண்ணணும்? ஏன் வீணாக்கணும்? இவங்க மேல உனக்கு பரிதாபம் வருதா? ஆனா உன் தம்பிக்கு நடந்த இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை உனக்கு தெரியலையா? வாழ்க்கை முழுக்க இப்படிப்பட்ட குடும்பத்து பொண்ணை நாம சகிச்சுக்கிட்டு வாழணும். அம்மா, நான் உங்களுக்கு கண்டிப்பா 50 பேரோட பரிசை இந்த வாரமே கொடுத்துடுறேன். ஒரு வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. உங்க gift தேவையில்லை. ஒரு வாரத்துல gift கொடுப்பாராம். அட, பிச்சைக்காரங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டோன்னு நினைச்சுப்போம். தலைவிதி இப்படி இருந்தா என்ன பண்றது? இப்ப இதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்க பொண்ணு இங்க மருமகளா இருக்கணும்னா இந்த வீட்டு முறைப்படியும் சட்ட திட்டப்படியும் தான் நடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணால இங்க இருக்க முடியாது. உங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கே சுமையாயிடுவா. இங்க சாப்பிட மட்டும் தானே வந்திருக்கீங்க. உங்க விரல்ல நல்லா நக்கி நக்கி சாப்பிடுங்க. நல்லா கொட்டிக்கோங்க வயிறு முட்டை. வா அர்ஜுன், நம்ம போலாம்.
பாக்குறீங்கல்ல சித்தி, உங்க 2 பேரால எந்த அளவுக்கு அவமானம் நடக்குதுன்னு. நாங்க கோதுமை கூட சேர்ந்த வண்டு போல நசுங்குறோம். நீங்க உங்க கதையை பாத்துக்கோங்க. நான் இங்க கண்டிப்பா எதுவும் சாப்பிட மாட்டேன். அட போதும், இந்த நாடகம் வீணா இவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்கு. ஆனாலும் எங்களுக்காக பேச யாரும் இல்ல. எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ. அப்புறம் உங்க அம்மா தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிக்கோ. இனி என்ன வாழ்க்கை முழுக்க நாங்க அவங்க சுமையை தாங்கணுமா? எங்களால முடியாது. மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்கோ. எங்க அம்மா உங்க வீட்ல இருக்கிறதுனாலதான் குறைஞ்சது வேலைக்காரன் வச்சுக்கிற செலவாவது உங்களுக்கு மிச்சமாகுது பெரியப்பா. எங்க அம்மா ஒருத்தியே உங்க வீட்டோட எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையானவங்க. அமைதியா அவங்க ஏச்சு பேச்சையும் கேட்டுக்கிறாங்க. நீங்க குடுக்கறத அமைதியா தலை குனிஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. என்னைக்கும் எதுவும் எதிர்த்து பேசுறதில்ல. இதெல்லாம் சரியில்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை. ஆனா நீங்க தான் கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப அம்மாவை பாத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, அப்போ என் அம்மா எங்க போவாங்க? பாரு பாரு, இவ்வளவு நடந்தும் இன்னும் வாய் பேசுறா பாரு. உன் வாயை கட்டுப்படுத்து, இல்லைன்னா புகுந்த வீட்டுல இருந்து கொஞ்ச நாள்லயே துரத்திடுவாங்க. அப்புறம் மறுபடியும் எங்க வாசலுக்கே வந்து நிப்ப. நீங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா. நான் தான் வாக்கு கொடுத்திருக்கேன்ல, நான் உங்க வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன்னு. அப்ப வரமாட்டேன். என் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க. இல்ல இல்ல கண்ணா, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு வயிறு நல்லா நிறைஞ்சு போச்சு கண்ணா. பாருங்க, பிரியமா பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கோவமா இருக்கும்போது என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுவாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல கண்ணா, சொல்ல போனா பொண்ணு வீட்டுல தண்ணி கூட குடிக்க கூடாது. நாங்க சும்மா அஹானாவை பார்க்கத்தான் வந்தோம். நாங்க இப்ப கிளம்புறோம். வரேம்மா அஹானா. சந்தோஷமா இரு. எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. உன்னோட மாமியார் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இருந்தாலும் போகும்போது அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். உன்னை அஷ்டமங்கல பூஜைக்காக வீட்டுக்கு அனுப்பி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன அத்தை, இனி எங்க வீட்ல எந்த அஷ்டமங்கல பூஜையும் நடக்காது. இனி இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது. ஒரு பக்கம் நல்லதும் பண்ணணும், ஒரு பக்கம் பேச்சும் வாங்கணும். தாராள மனசு, அதெல்லாம் போதும். இனி எங்களால முடியாது. பாருங்க, என் பேச்சை கேளுங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க தயவு செஞ்சு என் கூட வாங்க. கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வரேன்ப்பா. அஹானா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இவ்வளோ பேருக்கு பரிசு கொடுக்க முடியாதுன்னு உங்க அம்மா ஏன் முன்னாடியே சொல்லல? அவங்களால முடியலன்னு அப்பவே வேண்டான்னு சொல்லியிருக்கணும்ல. யாருகிட்ட காசு இல்லையோ அவங்க தலையெழுத்துல அவமானப்படணும்னு தான் இருக்கும். இதுல எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, அவங்களால இவ்ளோ பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண அவங்க கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு. நாங்க ஒன்னும் பொய் வாக்குறுதி கொடுக்கல. நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்களே. அன்னைக்கு நகை கடையில என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க நகையை அடகு வச்சு கொஞ்சம் பணம் திரட்ட முயற்சி செஞ்சாங்க. ஆனா எதுவும் நடக்கல. பெரியப்பாவும் கை விரிச்சிட்டாரு.
பாவம் என்னோட அம்மா. எப்படி ஒருத்தியா இவ்வளவு பேருக்கு பரிசு ஏற்பாடு பண்ணுவாங்க? எல்லாம் இவ்வளோ வேகமா நடந்ததில்ல. கல்யாணத்துல எனக்கு கிடைச்ச எல்லா புடவைகளையும் நான் பரிசு கொடுக்கறதுக்கு கொடுத்துடுறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சுப்பேன். அஹானா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ இதையெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சுக்கலாம். எல்லாரும் முன்னாடியும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அசிங்கப்படணும்னு நான் நிச்சயமாக நினைக்கல. ஐ எம் ரியலி சாரி. அஹானா, நாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ இந்த கனமான பனாரசி புடவைய மாத்திக்கோ. உங்க அம்மா கொண்டு வந்த பட்டு புடவைய அங்க வச்சிருக்கேன், அதை எடுத்து கட்டிக்கோ. கொழுந்தனாரே, உங்களுக்கும் குர்தா பைஜாமா அங்க இருக்கு, மாத்திக்கோங்க. சரி அக்கா, மத்த சடங்குகளை பண்ணலாம். சரி சரி. அஹானா, நீ இளநீர் வச்சு அர்ஜுன் அண்ணாவோட காலை கழுவணும், சரியா? அதுக்கப்புறம் உன் கூந்தலால அவரோட காலை துடைக்கணும், புரிஞ்சதில்ல? இளநீர் எங்க இருக்கு? அதோ இதை எடுத்துக்கோங்க. அடடா, சீக்கிரம் கொண்டு வாங்க. விடுங்க. நீங்க வாங்க. சரி, இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் ஊட்டி விடுங்க. அட அண்ணி, நீங்களும் எடுத்துக்கோங்க. இதுல என்ன வெக்கம்? இப்ப சாப்பிடுங்க சின்ன அண்ணி. அண்ணா எவ்வளவு அன்பா ஊட்டி விட்டுறாரு பாருங்க. அட அர்ஜுன் அண்ணா, நீங்க ரொம்ப விவரம் தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே வரலையா? இங்க அண்ணிய பாருங்க, எப்பத்துல இருந்து வெக்கப்படுறாங்க. அட சின்ன அண்ணி, ஒரு தடவை அண்ணாவை பாருங்க, சந்தோஷத்துல அவர் கண்ணமெல்லாம் எப்படி வீங்கிருக்குன்னு. சரி அஹானா, சரி இப்ப ஒரு முறை ஊட்டி விடு. எப்பவும் உன் பேச்சுல இதே போல இனிமை இருக்கட்டும். உங்க போல்ட்டு அண்ணன் போல எப்பவும் எரிச்சலாவே இருக்காத. அவர்கிட்ட திட்டு வாங்கி வாங்கியே என் பாதி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஏய், உங்க 2 பேருக்கும் ரொம்ப சிரிப்பு வருது போல. பாட்டி பார்த்தாங்கன்னா இந்த சிரிப்பெல்லாம் காணாம போயிடும். கிளம்புங்க, உங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க விடுங்கம்மா ப்ளீஸ். நீங்களே இன்னும் போகல, அப்புறம் நாங்க ஏன் இப்ப போகணும்? எப்படி இருந்தாலும் அர்ஜுன் சித்தப்பா கல்யாணம் இன்னைக்கு தானே முடியுது. இல்ல, கண்டிப்பா முடியாது. இப்ப 2 பேரும் ரூமுக்கு போங்க. அதுவும் இல்லாம இது பெரியவங்க சடங்கு, இங்க குழந்தைங்க கண்டிப்பா இருக்க கூடாது. சரி, அப்ப நான் போய் பெரியத்தைய கூட்டிட்டு வரேன். சரி சித்தி, இப்படி பாட்டி பேரை சொல்லி எங்களை பயமுறுத்த தேவையில்லை. அப்புறம் ராத்திரி எங்க யாருக்குமே தூக்கம் வராது.
பாய் சித்தி. நாம இனிமே அடுத்த சடங்குகளை ஆரம்பிக்கலாமா? வாங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மாலையை மாத்திக்கிற சடங்கு பண்ணணும். சரி, இப்ப 2 பேரும் சீக்கிரம் மாத்திக்கோங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க தயாரா இல்லையா? என்னது இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது இப்போ? இன்னைக்கு நைட் முழுக்க கொண்டாடிட்டே இருக்க போறீங்களா? சங்கு சத்தம் எதுக்கு கேக்குது? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பெரியம்மா, மாலை மாத்திர சடங்கு நடக்குது. அதுல சங்கு ஊதுறது வழக்கம் தானே, அதான் சத்தம் எழுப்புறோம். மணி என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாதா? இந்த நாடகத்தை எல்லாம் நிறுத்துங்க. எனக்கு உடம்பு வேற ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது. இவ்வளவு சத்தத்தை என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த சத்தத்தை நிறுத்துங்க. அத்தை, முடிஞ்சது. நாங்க எங்க ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தோம். சரி வாங்க, எல்லாரும் ரூமுக்கு கிளம்புங்க. அம்மா, உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு? என் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு நீ என்ன பண்ண போற? அத்தை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ், என்கிட்ட சொல்லுங்க. உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணுவ? நைட் முழுக்க என்ன பாத்துப்பியா? கண்டிப்பா அத்தை, தேவைப்பட்டா ஏன் செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. நாளைக்கு முறைப்படி அவங்க முதல் இரவு. எதுவா இருந்தாலும் நீங்க அவங்க முதல் இரவு நடக்காம பாத்துக்கோங்க.